ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்கே ஆர்ட்ஸ் அகாடமி டெய்லரிங். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை கட் பண்ணிட்டோம். நம்ம பேக் சைடு இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம இதை வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதே எடுத்து நம்ம இந்த சைடை வச்சு நம்ம அதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த பீஸை எடுத்துடணும். இப்போ நான் அதே மாதிரி வரைஞ்சிட்டு இந்த பீஸை நம்ம எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பேக் சைடு கட் பண்ணது அந்த பீஸை எடுத்து நம்ம இதில் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்காக நம்ம இதை வந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீஸை எடுத்து இதே வச்சுட்டு ஷோல்டர், ஆங்கோல், கழுத்து இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து அளவு சரியாக எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நம்ம இந்த பீஸை தனியாக எடுத்துடணும். இதை எடுத்துட்டு நாம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்காக நாம் வந்து இதில் வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்கணும் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ கட் பண்ணலாம். நான் இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்டுக்காக வந்து நாம் வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை நான் கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வரும், ரொம்ப நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் நான் இதை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கை கட் பண்ணி ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் இருக்கும். இந்த பிரிண்ட்டு உள்ள இந்த சைடை வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து ஸ்லீவுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டிக்கு துணி கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கழுத்து பீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் எடுத்தீங்கன்னா போதும். இவ்வளோ லாங்கில் ஒரு 3 to 4 பீசஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு இருந்தால் போதும். இது மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிராஸ் பீஸ் வந்து கழுத்து பீஸ்க்கு ரொம்ப பக்காவாக வரும். நான் அதை உங்களுக்கு கட் பண்ணிட்டு பார்க்குறேன்.